देते हो बाबा पालना साकार की। आज भी देते हो बाबा पालना साकार की। धरती जाती सब यहाँ से झोले तेरे प्यार की। आज भी देते हो बाबा पालना साकार की। आज भी देते हो बाबा पालना साकार की। बच्चों के ऊपर हर पल तेरी ही छत्र छाया है। साकार कहाँ अव्यक्त कहाँ कोई ना अंतर आया है। तुमसे पाई दृष्टि हमने दृष्टि हमने दृष्टि हमने शिव निराकार की। आज भी देते हो बाबा पालना साकार की। आज भी देते हो बाबा पालना साकार की। साधना और शिक्षा वही है, मधुबन की हर रीत वही। सबके दिलों में पल रही है बाबा तुम्हारी प्रीत वही। तुमसे ही है जीवन में जीवन में जीवन में खुशियाँ सारे संसार की। आज भी देते हो बाबा पालना साकार की। आज भी देते हो बाबा पालना साकार की। ஓம் சாந்தி. அனைத்து அவ்யக்த ஃபரிஸ்தாக்களுக்கு அழகான காலை வணக்கம். நாம் பாப்தாதா மிலன் 2025-26 ஆண்டிற்கான மிலனை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பாப்தாதா சந்திப்பு 5வது அவ்யக்த மகா வாக்கியம் கேட்கப் போகிறோம். அதனை தாரணை செய்ய போகிறோம். அதற்கு முன் பாபா மிலன் 4வது அவ்யக்த வாக்கியத்தில் பாபா நமக்கு என்னவெல்லாம் சொல்லியிருந்தார் என்பதை ஒரு தடவை நாம் ரிவைண்ட் செய்து பார்ப்போம். வாருங்கள். பாபா நமக்கு 15/12/2025 அன்று ரிவைஸ் தேதி 15/12/2006 அவ்யக்த மகா வாக்கியம் நமக்காக அளிக்கப்பட்டது. அதில் பாபா நமக்காக சொன்ன தலைப்பு நினைவு சொரூபம் அனுபவ மூர்த்தி ஆகி ஒரு வினாடியில் தீவிர கதி மூலம் பரிவர்த்தனை செய்து பாஸ்வித்தானர் ஆகுக.
இந்த தலைப்புல பாபா நமக்கு 3 விசேஷ பாக்கியத்தோட ரேகை நம்முடைய நெற்றியில பிரகாசிப்பதை பார்த்துட்டு இருக்காரு. அது என்னன்னா, முதல் பாக்கிய ரேகை பரமாத்மா பாலனை, இரண்டாவது பாக்கிய ரேகை ஆசிரியர் மூலமான பாடத்தின் பாக்கிய ரேகை, மூன்றாவது சத்குரு மூலமாக ஸ்ரீமத்தின் பாக்கியத்தின் ரேகை. இந்த 3 ரேகைகள் ஆத்மா நம்முடைய நெற்றியில ஜொலிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தார். அப்ப எல்லாவற்றிலும் சிரேஷ்டமானது பரமாத்மாவுடைய அன்பான பாலனையின் ரேகை. பரமாத்மா பாலனையின் கூடவே எல்லாவற்றையும் விட அதிமேலானது. இந்த பரமாத்மா பாலனை அன்பு மிக குறைவானவர்களுக்கே இந்த பாலனைக்கு தகுதியானவராகிறாங்க. பிராப்திக்கு தகுதியானவர்களாக ஆகியிருக்கிறோம் குழந்தைகளாகி நாம் தான். மேலும் பரமாத்மா பாலனை எப்ப கிடைக்கும்? கல்பம் முழுவதற்குமே ஒரே ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் ஸ்லோகன் கூட இருக்கு இல்லைங்களா, இப்போது இல்லையே வேறு எப்போதும் இல்லை என்று. பாபா நமக்கு பரமாத்மா அன்பு, பரமாத்மா பாலனை, பரமாத்மா படிப்பு, பரமாத்மா பிராப்திகள் எல்லாமே நமக்காக தராரு. மேலும் ஸ்ரீமத்தோட அனுபவத்தையும் செய்ய வைக்கிறார். இந்த மாதிரி சதா பாக்கிய நட்சத்திரம் உங்ககிட்ட ஜொலிச்சுட்டு இருக்கா? சதா ஜொலிச்சுட்டு இருக்கா, இல்ல சில சமயம் மங்கி மங்கி விட்டு விட்டு ஜொலிக்கின்றதா? ஏன் மங்கி விடுகிறது உங்களுடைய பாக்கியத்தின் நட்சத்திரம்? சதா ஒளி வீசுவதில்லை. காரணம் என்ன? பாபா சொல்றாங்க, உங்களுடைய நினைவு ஸ்மிருதி சொரூபம் ஆவதில்லை. உங்களுடைய நினைவு எப்ப சொரூபம் ஆகிறது இல்லையோ அதுவரை நீங்க சக்திசாலியாக ஆக முடியாது. ஆனா நீங்க ஆத்மா, நான் அன்பான ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, நான் தூய்மையான ஆத்மா, நான் விஸ்வ கல்யாணக்காரி, நான் சுய பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஆத்மா, விஸ்வ கல்யாணக்காரி, இப்படி எல்லாம் நீங்க சிந்திக்கிறீங்க. வாஸ்தவம் தான். ஆனா சிந்திக்கிற போது இருக்கீங்க, ஆனா நினைவு இல்லாத போது, இந்த மாதிரி நீங்க சிந்திக்காத போது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, வீணான எண்ணங்கள் வருகின்றது. இப்ப வீணான எண்ணங்களும் சாதாரண எண்ணங்களும் வந்துருது. அதனால அது கலப்படம் ஆவதனால உங்களுக்கு நினைவு சொரூபம் ஆவதுல குறை ஏற்படுகிறது. இப்ப உங்களுடைய அனாதி சொரூபம் பாருங்க, அதுவும் நினைவு சொரூபம் தான். ஆதி சுரூபம் பாருங்க, அதுவும் நினைவு சொரூபம் தான். இப்ப சங்கம யுகத்துல கூட அந்த நினைவு சொரூபம் இருக்கணும் தானே. இப்ப ஸ்மிருதிஷோ சமர்த்து தான் சொரூபமாகும். எந்த அளவுக்கு ஸ்மிருதியோ அந்த அளவுக்கு தான் சக்திசாலி ஆக முடியும். எனவே இப்ப நீங்க நிகழ்கால அனுபவ மூர்த்தியாக ஆகணும். அதுதான் மிக உயர்ந்த சிரேஷ்டமான நிலை. எப்ப நீங்க அனுபவ மூர்த்தி ஆகுறீங்களோ அப்ப நீங்க மாயையால ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. உங்களுக்கு துக்கத்தின் அனுபவம் கூட ஏற்படாது. அதனால மாயையோட விளையாட்ட பாருங்க, அத சாட்சி சீட்ல இருந்து பாருங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இறங்கி விளையாட ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த அனுபவத்துல குறை இருப்பது தான் உங்களை அனுபவத்தின் அத்தாரிட்டியாக இருக்க விடாம இருக்கு. எப்ப நீங்க அனுபவத்தினோட அத்தாரிட்டியாக ஆயிடுறீங்களோ அதுதான் ரொம்ப சிரேஷ்டமானது. எனவே சிந்திக்கிறீங்க, ஆனா சொரூபத்துலதான் அனுபவத்தின் குறை இருக்கு. அதனால பாபா சொல்றாங்க, இப்ப ஆத்மாக்கள் எல்லாரும் அனுபவம் மூலமாக தான் பிராப்தி அடைய விரும்புறாங்க. சயின்ஸ்ல கூட பாருங்க, எல்லாத்துலயும் ப்ரூஃப் இருக்கு இல்லையா? அதே போலதான் நீங்க அனுபவி ஆத்மா. நீங்க எப்பொழுதுமே இந்த ஆன்மீகத்துல சதா முன்னேற்றிக் கொண்டே இருக்கணும். நடந்து கொண்டு இருக்கக்கூடாது, இப்ப நீங்க பறந்து கொண்டு இருக்கணும் பாபா சொல்றாங்க. எப்பவுமே அனுபவி ஆத்மா சதா ஊக்கம் உற்சாகம் விழிப்புணர்வுடைய சொரூபத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி அனுபவி மூர்த்தியாக ஆகிவிட்டேனா என்று சுயம் தங்களை சோதித்து பாருங்கள்னு பாப்தாதா சொன்னார். எனவே உங்களுடைய எண்ணம், பேச்சு, கர்மத்தில்
இந்த அனுபவத்தின் அத்தாரிட்டி தெரிகிறதா, தென்படுகிறதா என்று பாருங்க. ஒவ்வொரு கருத்திலுமே அனுபவ சொரூபமாக்கணும். இப்ப நீங்க ஞானித்துவ ஆத்மாவும் இருக்கிறீங்க, யோகத்தின் சக்தி சொரூபமாகவும் இருக்கணும். இப்ப எப்ப உங்களுக்கு எந்த சக்தி வேணுமோ, எப்போது வேண்டுமோ அந்த சக்தியை நீங்க பயன்படுத்தி நிர்விக்ன சொரூபமாக, தடைகளற்ற சொரூபமாக நீங்கள் ஆகியே விட வேண்டும். அப்ப நீங்க எப்ப சொரூபமா ஆகுறது இல்லையோ, விக்னங்கள் ஏற்படுதோ, அப்ப ஆத்மா நீங்க என்ன ஆகுறீங்க? ஏமாற்றம் அடைகிறீங்க. எனவே நீங்க 4 பாடத்திலும் நினைவு சொரூபமாகணும், அல்லது அனுபவி சொரூபத்தின் அடையாளமா நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்திதியில உங்களுடைய ஸ்திதி நிமித்த பாவனையா இருக்கணும். உங்களுடைய விருத்தியில சதா சுப பாவனை இருக்கணும், ஆத்மீக பாவனை இருக்கணும், நிஸ்வார்த்த பாவனை இருக்கணும். இந்த 4 பாவனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஸ்வார்த்த பாவனை அதாவது சுயநலமில்லாத பாவனை இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துலதான் வாயு மண்டலத்துல சம்பந்தம் தொடர்பில் சதா நிர்மான் பாவனை, பணிவுத்தன்மையும் இயற்கையாக இருக்கும். இந்த மாதிரி அனுபவம் மூர்த்தி ஆகுங்கள் பாபா சொல்றாங்க. எனவே நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய சுபாவம் எது? யோசிங்க, என்னுடைய சுபாவம் எது? ஒருவேளை பழைய சுபாவம் அம்ச மாத்திரத்துல இருந்தால் கூட அது ஒவ்வொரு சமயத்திலும் காரியத்துல வந்து வந்து அதுவே பக்கா சமஸ்காரம் ஆயிடும். எனவே நீங்க அனுபவ மூர்த்தி ஆகணும் அப்படின்னு பாபா நமக்காக இந்த அவ்வியக்த வாணியில சொல்லி இருந்தாரு. எப்ப நினைவு சொரூபம் ஆகுறீங்களோ, அனுபவ மூர்த்தி ஆகுறீங்களோ, அப்பதான் நீங்க என்ன ஆக முடியும்? ஒரு செகண்ட்ல தீவிர கதி மூலம் நீங்க பாஸ்வித்தானர் ஆக முடியும் அப்படின்னு பாபா நமக்கு சமிக்கை கொடுத்திருந்தார். இப்ப நமக்கு பாபா அவ்வியக்த வாணி 5வது பாபா மிலனை நம்ம இப்ப கேட்கலாம். வாருங்க. ஓம் சாந்தி. அவ்வியக்த பாப்தாதா ரிவைஸ் தேதி 31/12/2006 மதுபன். தலைப்பு: புத்தாண்டின் புதுமை, உறுதி மற்றும் பரிவர்த்தனை சக்தி மூலம் காரணம் மற்றும் பிரச்சனை என்ற வார்த்தைக்கு விடை கொடுத்து விட்டு நிவாரணம் மற்றும் தீர்வு சொரூபம் ஆகுங்கள். இன்று புது யுகம் படைப்பவரான பாப்தாதா நாலாபுறமுள்ள தன்னுடைய குழந்தைகளுக்கு புத்தாண்டு மற்றும் புது யுகத்திற்கான வாழ்த்துக்களை அளிக்க வந்துள்ளார். நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளும் கூட வாழ்த்துக்கள் அளிப்பதற்காக வந்து சேர்ந்து விட்டனர். புத்தாண்டு வாழ்த்துக்கள் அளிப்பதற்காக மட்டுமே வந்திருக்கிறீர்களா, அல்லது புது யுகத்திற்கான வாழ்த்துக்களையும் அளிக்க வந்திருக்கிறீர்களா? எப்படி புத்தாண்டில் மகிழ்ச்சியும் இருக்கிறது, மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றீர்கள்? அப்படியானால் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுக்கு புது யுகம் பற்றி அவ்வளவு நினைவிருக்கின்றதா? புது யுகம் கண்களுக்கு எதிரில் வந்துவிட்டதா? எப்படி புத்தாண்டு வரப்போகிறது என்றால் இதோ வந்துவிட்டது என்பது போன்ற அனுபவம் உள்ளத்தில் உண்டாகின்றதோ, அதுபோல உங்களுடைய புது யுகம் பற்றியும் இதோ வந்தே விட்டது என்கிற அளவிற்கு அனுபவம் செய்கிறீர்களா? இன்று பாப்தாதா புது யுகத்தை படைப்பவராகிய தந்தை வந்திருக்கிறாரு. தேதி என்னங்க? 31/12/2006. விடிந்தால் 2007 ஜனவரி 1. அதனால பாபா குழந்தைகளை பார்த்து கேட்கிறாரு, புத்தாண்டை கொண்டாட வந்திருக்கிறீங்களா, இல்ல புத்தாண்டோடு சேர்த்து புது யுகத்தையும் கொண்டாட வந்திருக்கிறீங்களா? எப்படி புத்தாண்டை கொண்டாட வரவங்களுக்கு நாளை புத்தாண்டு தொடங்க போகிறதுங்கிற ஆவல், உற்சாகம் இருக்கும் இல்லையா? அதே போல குழந்தைகள் உங்களுக்கு இதோ புது யுகம் நமக்கு கண்ணெதிரில் இருக்கிறது, மிக அருகில் வரப்போகிறது என்ற அந்த ஆர்வமும் உற்சாகமும் உங்களிடம் இருக்கிறதா?
அதை அனுபவம் செய்றீங்களா? நினைவுக்கு வருதா? மேலும் உங்களுடைய அந்த புதிய யுகத்தினுடைய புதிய சரீரம், தங்க நிற ஆடை, புதிய உடல் ஒளிமயமாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதை உங்களது கண்களுக்கு புலப்படுகிறதா என்று பாப்தாதா அவர்கள் கேட்கிறார். பாப்தாதா இருமடங்கு வாழ்த்துக்களை அளிக்கின்றார். உங்களுடைய புது யுகத்தில் சரீரம், மனம், செல்வம், மக்கள் அனைத்துமே எவ்வளவு சிரேஷ்டமானது இருக்கிறது. அப்படியே தங்க யுகத்துக்கு போய் பாருங்க. நம்முடைய ஆத்மா ஜொலிக்குது, சரீரம் கூட தங்க நிறத்துல தகதகன்னு இருக்கு. மேலும் செல்வம் நிறைய செல்வ செழிப்போடு இருக்கும். மக்கள் அனைவருமே தேவதைகளா நம்மை சுற்றி வலம் வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு சிரேஷ்டமானதாக இருக்குதானே. எல்லா பிராப்திகளும் எவ்வளவு நிறைந்த பொக்கிஷங்களாக இருக்கிறது என்ற அந்த காட்சிகள் எல்லாம் குழந்தைகளின் மனதிலும் கண்களிலும் எழுச்சியுடன் தெள்ள தெளிவாக இருக்கின்றது. இன்று பழைய உலகில் இருக்கிறோம். மேலும் இதோ இப்போதே தங்களுடைய ராஜ்யத்தில் இருப்போம் என்ற மகிழ்ச்சியும் இருக்கிறது. உங்களுடைய ராஜ்யம் நினைவிருக்கிறதா? பாபா கேட்கிறாங்க. நம்முடைய ராஜ்யம் இப்ப கண்ணு முன்னாடி தெரியுது தானே. உங்களுடைய ராஜ்யம் நினைவிருக்கிறதா? நீங்கள் இன்று 2 காரியங்களுக்காக வந்திருக்கிறீர்கள். ஒன்று பழையவற்றிற்கு விடை கொடுப்பது, இரண்டாவது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அளிப்பது. பழைய ஆண்டுக்கு விடை கொடுப்பதற்கு மட்டுமே வந்தீர்களா, அல்லது பழைய உலகின் பழைய சமஸ்காரம், பழைய சுபாவம், பழைய நடத்தை ஆகிய அனைத்திற்கும் விடை கொடுக்க வந்தீர்களா? புத்தாண்டு கொண்டாட வந்துட்டோம் பாபா கூட, பாப்தாதா கூட. அப்பனா 2006 முடிஞ்சிருச்சு, 2007 கொண்டாட வந்திருக்கோம், அப்படி வந்திருக்கீங்களா? இல்ல பழைய ஆண்டுக்கு எப்படி விடை கொடுக்க இருக்கீங்களோ அதே போல உங்களுடைய பழைய உலகம் இருக்கு இல்லையா, இந்த பழைய உலகம், பழைய சமஸ்காரம், பழைய உங்களுடைய சுபாவம், பழைய நடத்தை, அது எல்லாத்துக்குமே விடை கொடுக்க வந்திருக்கீங்களா? பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பது எளிது, ஆனால் பழைய சமஸ்காரத்திற்கு விடை கொடுப்பது கூட அவ்வளவு எளிதானதான் என்று நினைக்கின்றீர்களா? என்ன நினைக்கிறீர்கள்? மாயாவுக்கும் விடை கொடுக்க வந்தீர்களா, அல்லது ஆண்டுக்கு மட்டுமே விடை கொடுக்க வந்தீர்களா? விடை கொடுக்கத்தான் வேண்டும் அல்லவா? அல்லது மாயாவிடம் இன்னும் கொஞ்சம் அன்பு இருக்கிறதா? கொஞ்சம் கொஞ்சம் வைத்துக் கொள்ளலாம் என்று விரும்புகிறீர்களா? பாப்தாதா இன்று நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளை பழைய சுபாவ சமஸ்காரங்களிலிருந்து விடை கொடுக்க வைக்க விரும்புகின்றார். கொடுக்க முடியுமா? பாபா கேட்கிறாங்க. வந்துட்டீங்க, இப்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய பழைய உலகத்தினுடைய பழைய சுபாவ சம்ஸ்காரங்களுக்கு விடை கொடுக்க நான் விரும்புறேன். நீங்க விடை கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். உங்களால கொடுக்க முடியுமா? தைரியம் இருக்கிறதா? விடை கொடுக்கத்தான் விரும்புகிறோம், ஆனால் மீண்டும் மாயா வந்துவிடுகிறது என்று நினைக்கிறீர்களா? இன்றைய தினம் திட சங்கல்ப சக்தி மூலம், அதாவது உறுதியான எண்ணம், பழைய சம்ஸ்காரத்திற்கு விடை கொடுத்து விட்டு புதுயுக சம்ஸ்காரத்திற்கு வாழ்க்கைக்கு வாழ்த்துக்களை அளிக்க தைரியம் இருக்கிறதா? இருக்கிறதா தைரியம்? யார் முடியும் என்று நினைக்கிறார்கள்? முடியும் அல்லது நடக்கத்தான் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தைரியசாலிகள் இருக்கிறார்களா? தைரியம் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். தைரியம் இருக்கின்றதா? நல்லது. யாரெல்லாம் கை உயர்த்தவில்லையோ அவர்கள் யோசித்துக் கொண்டு இருக்கிறார்களா? டபுள் ஃபாரினர்ஸ் கை உயர்த்தினார்களா?
யாருக்கு தைரியம் இருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். எல்லோருமே உயர்த்தவில்லை. நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். டபுள் போதை இருக்கிறது என்பதால் ஞாபகம் இருக்கட்டும், பாப்தாதா ஒவ்வொரு மாதமும் ரிசல்ட் பார்ப்பார். குழந்தைகள் தைரியசாலிகளாக இருப்பதை பார்த்து பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தைரியம் வச்சிட்டீங்க இல்லையா? அந்த தைரியத்தை பார்த்து பாபா என்ன பண்றாரு? மனம் மகிழ்ச்சி அடைகின்றார். கெட்டிக்காரத்தனமாக பதில் தரக்கூடிய குழந்தைகள். ஏன்? ஏனென்றால் தைரியமாக ஒரு அடி எடுத்து வைத்தால் 1000 அடிகள் தந்தையிடமிருந்து உதவி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். 1000 அடிகள் உதவிக்கு அதிகாரிகள் நீங்கள். மாயையானது தைரியத்தை மட்டும் அசைக்க முயற்சி செய்கிறது. 1000 அடி தந்தையிட்டிருந்து உதவி வாங்கறதுக்கு அதிகாரிகளா இருக்கும். ஆனா மாயா என்ன பண்ணுது? உங்களுடைய தைரியத்தை அசைத்து பார்க்கின்றது. பாப்தாதா பார்க்கின்றார், நல்ல தைரியம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் தைரியம் வைப்பதுடன் கூடவே தனக்குள்ளேயே வீணான சங்கல்பத்தையும் உற்பத்தி செய்து விடுகிறார்கள். தைரியம் வைக்கிறீங்க, கூடவே என்ன பண்றீங்க? வீணான சங்கல்பங்களையும் கிரியேட் பண்றீங்க. அதாவது செய்து கொண்டுதான் இருக்கிறோம், ஆகத்தான் வேண்டும், கண்டிப்பாக செய்வோம், ஆனால் என்ன நடக்குமோ, ஆனால் தெரியவில்லை என்று, இப்படி தெரியவில்லை என்ற சங்கல்பம் வருவது தைரியத்தை பலவீனப்படுத்தி விடுகிறது. ஓம் தோம் இந்த மாதிரி, ஓம் தோம் லோம் இந்த மாதிரி எல்லாம் போகலாம், பார்க்கலாம், லாம் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? இதுவெல்லாம் வந்து விடுகிறது அல்லவா? இவையெல்லாம் என்ன? வீண் சங்கல்பங்கள். செய்து கொண்டுதான் இருக்கிறோம், செய்யத்தானே வேண்டும், இனி பறக்கத்தானே வேண்டும். இது தைரியத்தை அசைத்து விடுகிறது. ஆகவே சந்தேகமே கூடாது, செய்யத்தான் வேண்டும். ஏன் ஆக முடியாது? எப்போது தந்தை கூடவே இருக்கின்றாரோ அப்போது பாபாவுடன் இருக்கும்போது சந்தேகம் வர முடியாது. ஆதலால் இந்த புத்தாண்டில் புதுமை என்ன செய்வீர்கள்? தைரியம் என்ற காலை நன்றாக பலப்படுத்துங்கள். நியூ இயருக்கு வந்துட்டீங்க, இப்ப நீங்க புதுமை செய்யணும். இப்ப என்ன புதுமை செய்வீங்க குழந்தைகள்? தைரியம்ங்கிற காலை நன்றாக பலப்படுத்துங்கள். தைரியம் என்ற காலை எந்த அளவிற்கு நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்றால், மாயை பயந்து நடுங்க வேண்டும். மாயை பயந்து நடுங்க வேண்டும். ஆனால் உங்கள் தைரியம் என்ற கால் நடுங்கக்கூடாது. ஆகவே புத்தாண்டில் புதுமை செய்வீர்களா? அல்லது சில சமயம் நடுங்குவது, சில சமயம் தைரியமாக இருப்பது என்று நடந்து கொள்ள மாட்டீர்கள் அல்லவா? பாபா கேட்கிறாங்க. அவ்வப்போது தைரியம் பாபா, அவ்வப்போது நடுங்கிக்குவோம், அப்படி இருக்கீங்களா? உங்கள் எல்லோருடைய கடமை அல்லது தொழில் என்ன? உங்களை என்னவென்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? நினைவு செய்து பாருங்கள். நீங்கள் யார்? விஸ்வ கல்யாணி, விஸ்வ பரிவர்த்தக், உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர், உலகத்தை மாற்றம் செய்யக்கூடியவர்கள். இதுதான் உங்கள் தொழில் அல்லவா? இது பற்றி பாப்தாதாவிற்கு சில சமயம் இனிமையான புன்சிரிப்பு வருகிறது. என்னவென்று? எதற்காக? விஸ்வ பரிவர்த்தக் என்ற பட்டப்பெயர் இருக்கிறதல்லவா? அதாவது உலகத்தை மாற்றம் செய்யக்கூடிய ஆத்மா நான் என்று. இப்ப விஸ்வ பரிவர்த்தாக்க இருக்கிறீர்களா? அதாவது உலகத்தை மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது லண்டனை மாற்றம் செய்பவர்களா? அல்லது இந்தியாவை மாற்றம் செய்பவர்களா? எல்லோரும் உலகை மாற்றம் செய்பவர்கள் தானே. இதுல ஏதாவது பிரிவு இருக்கா என்ன? இந்த கண்டத்தை மட்டும் மாற்றுவேன், இந்த நாட்டை மட்டும் மாத்த நான் இருக்கேன், அப்படி ஏதாவது லிமிட் இருக்கா? இல்லைதானே. உலகத்தை மாற்றம் செய்யக்கூடியவர்கள். இப்ப கிராமங்களில் இருக்கலாம், நீங்கள் எங்க வேணா இருங்க, லண்டன்ல இருக்கலாம் அல்லது அமெரிக்காவில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் விஸ்வ கல்யாணக்காரி தானே. விஸ்வ கல்யாணக்காரி என்று நினைப்பவர்கள் தலையசைத்து காட்டுங்கள். பக்காதானே.
அல்லது 75% விஸ்வ கல்யாணி, 25% தள்ளுபடி, அப்படியா? உங்களுடைய சவால் எது? தத்துவங்களையும் மாற்றுவோம், அதாவது இந்த இயற்கையையும் மாற்றுவோம் என்று சவால் கூட விட்டிருக்கிறீர்கள். ஆதலால் உங்களுடைய தொழிலை நினைத்து பாருங்கள். சில சமயம் உங்களை பற்றி நீங்களே யோசிக்கிறீர்கள், அப்படி செய்திருக்க கூடாதுதான், ஆனால் நடந்துவிட்டது. ஆகவே விஸ்வ பரிவர்த்தக் இயற்கையை மாற்றம் செய்யக்கூடியவர் என்ற அதிகாரமுடைய நீங்கள் சுயமாற்றம் செய்ய முடியாதா? அதாவது உலகத்தையே மாற்றம் செய்யக்கூடியவர்கள், இயற்கையே பரிவர்த்தனை செய்யக்கூடிய சக்தி நிறைந்த நீங்கள் சுயம் தங்களை மாற்றம் செய்து கொள்ள முடியாதா என்ன என்று பாப்தாதா அவர்கள் நமக்கு கேள்வி கேட்கின்றார். நீங்கள் சக்தி சேனை என்ன நினைக்கிறீர்கள்? இந்த ஆண்டில் விஸ்வ பரிவர்த்தக் என்ற தொழில் மூலமாக தனக்காகவும் பிராமண குடும்பத்திற்காகவும், ஏனெனில் முதலில் தன்னிடமிருந்துதான் தொடங்க வேண்டும் அல்லவா? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். ஆகவே தன்னுடைய தொழிலை பிராக்டிக்கல் சொரூபத்தில் பிரத்யக்ஷம் செய்வீர்கள் அல்லவா? இப்ப நடைமுறையில் சுயம் நீங்கள் கொண்டு வந்து வெளிப்படுத்துங்க, சுய பரிவர்த்தனை செய்ய வேண்டும். நீங்க விரும்புறீங்க, பாப்தாதாவும் விரும்புகிறார், ஆனால் இதை அறிவீர்கள் அல்லவா? சரிதானே? பாபாவிற்கு சமமாக ஆகத்தான் வேண்டும் அல்லவா? அல்லது பார்க்கலாம் என்று யோசிக்கிறீர்களா? தந்தையும் கூட இதைத்தான் விரும்புகின்றார். அதாவது இந்த ஆண்டில் 70 ஆண்டுகள் முடிந்து 71ஆம் ஆண்டு நடக்கிறது. அதாவது 2006ஓட 70 ஆண்டு கம்ப்ளீட் ஆகுது. பாபா வந்து 1936ல் வந்தாங்க இல்லையா? பாபா சாகார பிரம்மா பாபா சரீரத்தில். இப்போ 2006ல் 70 ஆண்டு முடிஞ்சு 71ல் அடியெடுத்து வைக்கிறாங்க. இப்போ நமக்கு 90வது ஆண்டு நடக்கும். இப்போது இந்த 71ஆம் ஆண்டில் ஏதாவது அற்புதம் செய்து காட்டுங்கள். நீங்கள் எல்லோரும் விதவிதமான எத்தனையோ சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். பாபா நம்ம எல்லாரையும் பார்க்கிறார். குழந்தைங்க இப்போ இவ்வளோ காலமா சேவை குழந்தைகள் செய்துட்டு தான் இருக்காங்க. விதவிதமான சேவை எல்லாரும் செய்துறீங்க, வெற்றியும் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். பாப்தாதாவிற்கும் இதை பார்த்து குஷியாக இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு வெற்றியும் கிடைக்கிறது, வீண் போவதில்லை. ஆனால் சேவை செய்வது எதற்காக? இந்த கேள்விக்கு என்ன பதில் கூறுகிறீர்கள்? தந்தையை பிரத்யக்ஷம் செய்வோம் என்று கூறியிருக்கிறீர்கள். சேவை செய்வதே பாபா வந்துட்டாரு, இந்த பூமிக்கு அவதாரம் செய்துட்டாரு அப்படின்னு தானே தந்தையை பிரத்யக்ஷம் செய்தானே ஒவ்வொரு குழந்தையும் சேவை செய்றீங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில் கூறுகிறீர்கள்? தந்தையை பிரத்யக்ஷம் செய்வோம் என்று கூறியிருக்கிறீர்கள். ஆதலால் இன்று தந்தை குழந்தைகளிடம் கேள்வி கேட்கின்றார். தந்தையை வெளிப்படுத்தத்தான் வேண்டும், செய்யத்தான் போகிறீர்கள். ஆனால் தந்தையை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக சுயத்தை, உங்களை வெளிப்படுத்துங்கள். சிவசக்திகளே பதில் கூறுங்கள். இந்த ஆண்டு சுய பிரத்யக்ஷம் என்பதை சிவசக்தி ரூபத்தில் வெளிப்படுத்துவீர்களா? வெளிப்படுத்துவீர்களா? ஜனக் கூறுங்கள். ஜனக் யாருங்க? ஜானகி தாதி. செய்வீர்களா? செய்யத்தான் வேண்டும். கூட இருப்பவர்கள் முதலாவது வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்த வரிசையில் டீச்சர்கள். இந்த ஆண்டு செய்து காண்பிப்போம் என்று நினைக்கின்ற டீச்சர்கள் கை உயர்த்துங்கள். செய்வோம் அல்ல, செய்து காட்டத்தான் வேண்டும். நல்லது. எல்லா டீச்சர்களும் கை உயர்த்தினார்களா? அல்லது யாராவது உயர்த்தாமல் இருக்கிறார்களா? நல்லது. மதுபன் வாசிகள் செய்யத்தான் வேண்டும், செய்ய வேண்டியதாக இருக்கும். மதுபன் வாசிகள் என்றால் மதுபன் அருகாமையில் இருக்கிறது அல்லவா? தேதி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நேரமும் கூட குறித்து வைத்து வையுங்கள். தேதி என்ன? 31, நேரம் இரவு 9 மணி 20 நிமிடம். அடுத்து பாண்டவ சேனை. சிவசக்தி சேனை பாபா சொன்னாரு. அடுத்து யாருங்க? பாண்டவ சேனை.
பாண்டவர்கள் என்ன செய்து காட்ட வேண்டும்? வெற்றி பாண்டவர்களின் எப்போதாவது வெற்றி அல்ல, வெற்றியே வெற்றிதான். விஜய் பாண்டவர். இருப்பது ஒன்றுதான், வெற்றி பாண்டவர்கள். அப்படித்தானே இருக்கிறீர்கள்? இந்த ஆண்டில் விரும்பவில்லை என்றாலும் வந்துவிட்டது என்று கூறுவீர்களா? பாப்தாதா முன்பே கூறியிருக்கின்றார், மாயை தனது கடைசி நேரம் வரை வருவதை நிறுத்தாது. எனினும் மாயையின் வேலை வருவது, உங்களுடைய வேலை என்ன? இன்றைக்கு கூட பாபா ஸ்லோகன் அதுதான், மாயையின் வேலை வருவது, உங்களுடைய வேலை வெற்றி பெறுவது. எனினும் மாயையின் வேலை வருவது, உங்களுடைய வேலை என்ன? வெற்றி அடைவது. ஆதலால் நாங்கள் விரும்புகிறோமா என்ன? ஆனாலும் பாபா மாயா வந்து விடுகிறது என்று சொல்லாதீர்கள், நடந்து விடுகிறது. இப்போது பாப்தாதா இந்த ஆண்டோடு இப்படிப்பட்ட சொல்லுக்கு விடை கொடுக்க செய்ய விரும்புகிறார். இரவு 12 மணிக்கு இந்த ஆண்டுக்கு விடை கொடுப்பீர்கள் அல்லவா? அதாவது 31/12/2006. இப்ப மணி 9:20. அடுத்து 12 மணிக்கு இந்த பழைய ஆண்டுக்கு விடை கொடுப்பீங்க தானே? மணி அடிப்பீர்கள் அல்லவா? இன்றைக்கு மணி அடிப்பீர்கள் என்றால் எதற்கு மணி அடிப்பீர்கள்? இந்த நாளுக்கா, ஆண்டுக்கா? மாயாவுக்கு விடை கொடுக்கும் மணியடிக்க வேண்டும். 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று பரிவர்த்தனை சக்தி, இதில் பலவீனம் இருக்கிறது. திட்டம் நன்றாகவே இருக்கிறது, இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று பாப்தாதாவும் குஷியடைந்து விடுகிறார். நன்றாக திட்டம் தயார் செய்திருக்கிறார்கள் என்று சந்தோஷம் அடைகின்றார். ஆனால் பரிவர்த்தனை சக்தியில் குறையிருப்பதன் காரணமாக கொஞ்சம் பரிவர்த்தனை ஆகிறது, மீதி பரிவர்த்தனை ஆகாமல் தங்கிவிடுகிறது. அடுத்த குறை என்னவென்றால், முதல் குறை என்ன? பரிவர்த்தனை சக்தி, நம்ம திட்டம் தீட்டுறோம், ஆனா அதை செயல்ல கொண்டு வந்து சக்தியா மாற்றுவதில் குறை இருக்கின்றது. அடுத்த குறை என்னவென்றால் உறுதி பற்றியது, சங்கல்பம். இந்த சங்கல்பம் மிகவும் நன்றாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட பாருங்கள், எத்தனை கார்டுகள், எத்தனை முடிவுகள், எத்தனை உறுதிமொழிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. இவற்றை எல்லாம் பாப்தாதா பார்த்தார். நிறைய நல்ல நல்ல கடிதங்கள் வந்திருக்கின்றன. கார்டுகள், கடிதங்கள் எல்லாம் மேடையில் அலங்காரமாக வைக்கப்பட்டு இருக்கின்றன. செய்வோம், செய்து காட்டுவோம், நடக்கத்தான் வேண்டும், ஆகத்தான் வேண்டும், பதம் பதம் குணா யாத் பியார், 1000 அடங்கு அன்பு நினைவுகள் எல்லாம் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது. யாரெல்லாம் எதிரில் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களின் உள்ளத்தின் குரலும் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது. ஆனால் இப்போது பாப்தாதா இந்த 2 சக்திகளை, அதாவது பரிவர்த்தனை சக்தி மற்றும் உறுதி என்னும் சக்தி கோடிட்டு காட்டுகின்றார். ஒன்று, உறுதியில் குறை ஏற்பட்டு விடுகிறது. இந்த குறைக்கான காரணம் அலட்சியம், அடுத்தவரை பார்ப்பது, ஆகிவிடும், செய்து கொண்டுதான் இருக்கிறோம், செய்வோம், கண்டிப்பாக செய்வோம், இப்படி உறுதியில் குறை ஏற்பட்டு விடுகிறது. பாப்தாதா இதைத்தான் விரும்புகின்றார். இந்த ஆண்டு ஒரு சொல்லுக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுத்து விட வேண்டும் என்பது சொல்லட்டுமா? சொல்லவா? கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஆண்டு பாப்தாதா காரணம் என்ற சொல்லுக்கு விடை கொடுக்க செய்ய விரும்புகின்றார். நிவாரணம் இருக்கட்டும், காரணம் முடிந்து விடட்டும், பிரச்சனை முடிந்து விடட்டும், தீர்வு சொரூபம் ஆகிவிட வேண்டும். காரணம் தன்னுடையதாக இருந்தாலும் சரி, கூட இருப்பவர்களுடையதாக இருந்தாலும் சரி, குழுவின் காரணமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையின் காரணமாக இருந்தாலும் சரி, பிராமணர்களின் அகராதியிலிருந்து காரணம் மற்றும் பிரச்சனை என்ற சொற்களை மாற்றம் செய்துவிட வேண்டும். தீர்வு மற்றும், அதாவது சமாதானம் மற்றும் நிவாரணம் ஆகிவிட வேண்டும். ஏனெனில் அநேகர் இன்று அமிர்த வேளையிலும் கூட பாப்தாதாவுடன் ஆன்மீக சம்பாஷணை ரூக்ரிகான் செய்யும் போது இந்த வார்த்தைகளைத்தான் கூறினார்கள்.
புத்தாண்டில் கொஞ்சம் புதுமை செய்வோம் என்று. ஆதலால் பாப்தாதா விரும்புகின்றார், இந்த புத்தாண்டில் மேலே குறிப்பிடப்பட்ட 2 வார்த்தைகளும் முடிந்து விட்டது என்ற மகிழ்ச்சியில் கொண்டாடுங்கள். பரோபகாரி, பிறருக்கு உபகாரம் செய்பவர்கள் தானே காரணமாக இருந்தாலும் அல்லது வேறு யாராவது காரணமாக இருந்தாலும் சரி, பரோபகாரி ஆத்மாவாகி, ரஹம்தில் ஆத்மாவாகி, இரக்கமுள்ள சுப பாவனை, சுப காம்னா உள்ளமுடையவராகி உதவுங்கள், அன்பை பெறுங்கள். எவ்வளவு அழகா பாபா சொல்றாங்க. பரிவர்த்தனை சக்தி, சங்கல்பத்தின் சக்தி, இந்த ரெண்டுல உறுதித்தன்மையில பரிவர்த்தனை செய்வதில் குறை இருக்கு. இதை மாற்றிக்கங்க. இது புத்தாண்டின் புதுமையா செய்யுங்க. இதற்கு நீங்க பரோபகாரி ஆகும். அதாவது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யார் மூலமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பிறருக்கு உபகாரம் செய்பவர்களுக்காக இருக்கணும். பரோபகாரி ஆத்மாவாக ஆகி உள்ளத்தில் இரக்கம் வேணும், சுப பாவனை, சுப காம்னா, இந்த மாதிரி உதவுங்கள், அன்பை பெறுங்கள். அப்படியானால் இந்த புத்தாண்டுக்கு என்ன பெயர் சூட்டலாம்? இதற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டிற்கும் பெயர் சூட்டி இருந்தோம், நினைவிருக்கிறதா? ஆதலால் இந்த ஆண்டிற்கு பாப்தாதா சிரேஷ்ட சுப சங்கல்ப, திட சங்கல்ப, ஸ்நேகம் சகயோக சங்கல்ப ஆண்டு. இது பெயர் அல்ல, ஆனால் இப்படி பார்க்க விரும்புகின்றார். அதாவது சிரேஷ்ட சுப சங்கல்ப, திட சங்கல்ப, ஸ்நேகம் சகயோக சங்கல்ப ஆண்டு. இவ்வளவு அழகான பெயர் வச்சிருக்கிறார் பாபா. இப்படி பார்க்க விரும்புகின்றார். உறுதி என்னும் சக்தி, பரிவர்த்தனை சக்தி ஆகிய 2 சக்திகளையும் கூடவே துணையாக வைத்திருங்கள். யாராவது கொஞ்சம் எதிர்மறையாக சொன்னாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு கோர்ஸ் கொடுக்கும் போது நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றம் செய்து விடுங்கள் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? நீங்க யாருக்காவது கோர்ஸ் கொடுக்கும்போது அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதுலேருந்து பாசிட்டிவாக பாருங்க, அப்போ உங்க மனம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய எதிர்மறையை ஆக்கப்பூர்வமானதாக செய்ய முடியாதா? வேறு யாராவது தீய சக்தியின் ஆதிக்கத்தில் இருந்தால் அந்த ஆதிக்க சக்தியின் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். உங்களுடையது ஜட சித்திரம், உங்களுடையது தானே. பாரதத்தில் வெளிநாட்டினருக்கு கூட சித்திரம் இருக்கிறது அல்லவா? அதற்கு பூஜையும் நடக்கிறது. தில்வாலா கோவிலில் உங்களுடைய சித்திரத்தை பார்த்தீர்கள் அல்லவா? மிகவும் நன்றாக இருக்கிறது. எல்லாரும் தில்வாலா கோயிலுக்கு நம்ம போயிருக்கோம் தானே? நம்முடைய நினைவார்த்தம் தானே அங்க யோகத்துல அமர்ந்திருக்கிற மாதிரி. மேல கூரையில சொர்க்கத்தினுடைய காட்சிகள் அழகாக சிற்பங்களா அழகா இருக்கு வரங்க. இப்ப மிகவும் நன்றாக இருக்கிறது அந்த சித்திரம். உங்களுடைய ஜட சித்திரம் இரக்கமுள்ளதாக இருக்கிறது. ஏதாவது ஒரு சித்திரத்திற்கு முன் சென்று என்ன வேண்டுகிறார்கள்? தயை புரியுங்கள், கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், மெர்சி மெர்சி என்கிறார்கள். ஆதலால் சதா முதலில் உங்கள் மீது இரக்கப்படுங்கள், பிறகு பிராமண பரிவாரத்தினர் மீது இரக்கம் காட்டுங்கள். ஒருவேளை யாராவது தீய சக்திக்கு உட்பட்டிருந்தால், சம்ஸ்காரத்திற்கு வசப்பட்டிருந்தால், பலவீனமானவர்களாக இருந்தால், அந்த சமயத்தில் புரியாதவர்களாக இருப்பதால் அவர்கள் மீது கோபப்படாதீர்கள். கோபம் பற்றித்தான் நிறைய ரிப்போர்ட் வந்து கொண்டு இருக்கிறது. கோபம் இல்லாவிட்டாலும் அதன் வம்சத்தின் மீது அன்பு இருக்கிறது. அதாவது கோபத்தின் குழந்தை குட்டிகள், பேரன் பேத்திகள் என்ற வம்சம் அம்சமாகிறது. கோபம் இல்லாவிட்டாலும் கோபத்தின் குழந்தைகளாகிய ஆவேசம் இருக்கும். பொதுவாக குடும்பங்களில் நடக்கிறதல்லவா? பெரிய குழந்தைகள் மீது அன்பு குறைவாகவும் பேரன் பேத்திகள் மீது அன்பு அதிகமாகவும் இருக்கும். ஆகவே கோபம் தந்தை என்று வைத்துக் கொண்டால் அதன் குழந்தைகள் உல்டா நஷா. இந்த போதைகள் பலவிதமானது. புத்திசாலி என்ற நஷா, கடமையின் போதை, சேவையில் ஏதாவது ஒரு சிறந்த பாத்திரத்தின் போதை, இவையெல்லாம் ஆவேசமாகும். பாபா பாருங்க, கோபம்ங்கிறது தந்தைனா
எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. கடமையோட போதை இருக்கு, புத்திசாலிங்கிற போதை இருக்கு, சேவையில் ஏதாவது ஒரு சிறந்த பாத்திரத்தின் போதை. இப்படிப்பட்ட பாத்திரம் நான் செய்யறேன், சிறந்த போதை, இவையெல்லாம் ஆவேசமாகும். ஆதலால் தயாளு கிருபாலு, அதாவது தயாளுனா இரக்க மனமுடையவர்களாக, கிருபாலு கருணை உடையவர்களாக ஆகுங்கள். பாருங்கள், புத்தாண்டில் இனிப்புகள் வழங்கி வாயை இனிப்பாக்கி விடுகிறார்கள். புத்தாண்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவாங்க இல்லையா? அதே போல இனிப்புகள் வழங்கி கொண்டாடுறாங்க, மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க. பாபா கூட சொல்றாரு, வாழ்த்துக்கள் அளிக்கிறார்கள் இல்லையா? இப்ப இனிப்பு வழங்குகிறார்கள் தானே. அதனால் ஆண்டு முழுவதிலும் கசப்பான கோபத்தை காட்டவே கூடாது. அது எதனுடைய ஞாபகம்? கோபத்தை விட்டுட்டா நம்ம கிட்ட என்ன இருக்கும்? இனிமைத்தன்மை தான் இருக்கும், ஸ்வீட்னஸ் தான் இருக்கும், புன்னகை தான் இருக்கும். அந்த இனிப்பை நீங்க ஆண்டு முழுவதும் வழங்குங்க. வாயை இனிப்பாக்குறாங்க இல்லையா அவங்க, நீங்க ஆண்டு முழுவதும் அந்த கசப்பான கோபத்தை காட்டவே கூடாது. உலகினர் இனிப்பு வழங்கி வாய் இனிக்க செய்கிறார்கள், ஆனால் நீங்களோ வாயை மட்டும் இனிப்பாக்குவதில்லை, முகத்தையும் மலரச் செய்து விடுகிறீர்கள். சதா உங்களுடைய முகம் ஆன்மீக அன்பு நிறைந்ததாக இருக்கட்டும், புன்சிரிப்புடையதாக இருக்கட்டும். கோபம் கூடவே கூடாது. மெஜாரிட்டி எப்போது பாப்தாதாவுடன் ரூக்ரிகான், அதாவது அமிர்த வேளையில் ஆன்மீக சம்பாசனை செய்கிறார்களோ அந்த சமயத்தில் தங்களுடைய உண்மையான விஷயங்களையே கூறுகின்றார்கள். வேறொன்றும் கூறுவதே இல்லை. பாபா கிட்ட எழுந்திரிச்சுன்னு தன்னுடைய பலவீனங்களை எல்லாம் சொல்லி சாரி கேட்கிறாங்க, பாபா கிட்ட சம்பாசனை செய்யறாங்க. அதனால் கூடுதலாக ரிசல்ட்டில் மற்ற விகாரங்களை விட கோபம் அல்லது கோபத்தின் குழந்தை குட்டிகளை பற்றிய அறிக்கைதான் அதிகமாக இருக்கிறது. ஆதலால் பாப்தாதா இந்த புத்தாண்டில் இந்த கசப்பை நீக்கிவிட வேண்டும் என்று விரும்புகின்றார். அநேகர் தங்கள் உறுதிமொழியில் நாங்கள் விரும்புவதில்லை, ஆனால் வந்துவிடுகிறது என்று எழுதியிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி பாப்தாதா கூறிவிட்டார். அதாவது இதற்கு காரணம் உறுதியில் குறையிருக்கிறது என்று. தந்தையின் முன்னிலையில் சங்கல்பம் மூலமாக, அதாவது எண்ணத்தின் மூலமாக வாக்கும் கொடுக்கிறார்கள். ஆனால் உறுதி என்பது எப்படிப்பட்ட ஒரு சக்தியாக இருக்கிறது என்றால், உலகினருக்கும் கூட என்ன சொல்கிறார்கள்? உயிரே போவதாக இருந்தாலும் சரி, சொன்ன சொல் தவறமாட்டேன் என்று கூறுகிறார்கள். மரணமே வரினும் தலைக்குனிய வேண்டி இருந்தாலும், மாற வேண்டி இருந்தாலும், சகித்து கொள்ள வேண்டி இருந்தாலும் சரி, கொடுத்த வாக்கில், அதாவது சொன்ன சொல்லில் உறுதியாக இருப்பவர்கள் வெற்றி மூர்த்திகள். ஏனெனில் உறுதிதான் வெற்றிக்கான சாவி. பாபா, வெற்றிக்கான சாவி எது? திட சங்கல்பம். எல்லோரிடமும் சாவி இருக்கிறதல்லவா? இருக்கிறது, ஆனால் வேண்டிய சமயத்தில் காணாமல் போய்விடுகிறது. அப்படியானால் என்ன செய்ய போகிறீர்கள்? புத்தாண்டில் புதுமை செய்யத்தான் வேண்டும். சுயத்திற்கும் சக யோகிகளாக இருப்பவர்களிடமும் பரிவர்த்தனை வேண்டும். புதிய மாற்றம் கொண்டு வர வேண்டும். பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? செய்ய வேண்டும் அல்லவா? முதலில் பெரியவர்கள் செய்வார்கள் அல்லவா? பிறகு அதை பார்த்து சிறியவர்களாகிய நாம் செய்யலாம் என்று நினைக்க கூடாது. அதாவது ஃபர்ஸ்ட் பெரியவங்கெல்லாம் செய்யட்டும், அதற்கப்புறம் நம்ம சின்னவங்க தானே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. சிறியவர்கள் பாபா சமானம். ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு அதிகாரிதான். ஒரு கால் நீங்கள் முதன்முறையாக வந்திருக்கலாம், ஆனால் மேரா பாபா என்று சொன்னால் அதிகாரிதான். ஸ்ரீமத் படி நடப்பதற்கும் அதிகாரி, மேலும் சர்வ பிராப்திகளுக்கும் அதிகாரி. டீச்சர்கள் தங்களுக்குள் புரோகிராம் செய்ய வேண்டும். வெளிநாட்டினரும் பாரதவாசிகளும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து திட்டம் தீட்டுங்கள். பாப்தாதா அன்பளிப்பு தருவார். பாபா சொல்றாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரோக்ராம் பிளான் செய்யுங்க. வெளிநாட்டினரும் பாரதவாசிகள் எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடல் செய்து ஆலோசனை செய்து திட்டம் தீட்டுங்கள். பாப்தாதா உங்களுக்கு அன்பளிப்பு பிரைஸ் தருவார். எந்த மண்டலம் ஜோன் முதல் நம்பரில் வருவதானாலும் சரி, வெளிநாட்டினராகட்டும் இந்தியாவாகட்டும், எந்த ஜோன் முதல் நம்பரில் வருகிறதோ அந்த ஜோனுக்கு பாப்தாதா தங்க கோப்பை, கோல்டன் கோப்,
அன்பளிப்பாக தருவார். உங்களை மட்டும் பரிவர்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது, உடன் இருப்பவர்களிடமும் மாற்றம் உண்டாகும்படி செய்ய வேண்டும். ஏனென்றால் பாப்தாதா பார்த்தார், குழந்தைகள் மாறாமல் இருப்பதன் காரணமாக உலக மாற்றம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் ஆத்மாக்கள் புதிய புதிய விதமான துக்கத்திற்கு ஆளாகிக் கொண்டு இருக்கிறார்கள். துக்கம் அசாந்திக்கு புது புது காரணங்கள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. ஆதலால் தந்தை குழந்தைகளின் துக்கக் குரலை கேட்டு மாற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆதலால் ஹே மாஸ்டர் சுகதாதா, அதாவது சுகத்தை கொடுக்கும் வள்ளல்களே, குழந்தைகளே, துக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். பக்தர்களுக்கு கூட பக்தி செய்து செய்து களைப்படைந்து விட்டனர். பக்தர்களுக்கும் கூட முக்தி கிடைக்க செய்யுங்கள். இரக்கம் வருகிறதா இல்லையா? உங்களுக்கான சேவையிலேயே, உங்களுடைய தினசரி கால அட்டவணையிலேயே மூழ்கி விட்டீர்களா? நீங்களும் நிமித்தம் தானே. பெரியவர்கள் மட்டுமே பொறுப்பாளர்களா? ஒவ்வொரு குழந்தையும் யாரெல்லாம் மேரா பாபா என்று சொன்னார்களோ, என்னுடைய பாபா என்று ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் எல்லாமே நிமித்தமானவர்கள்தான். கடமையை நிறைவேற்ற கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். புத்தாண்டில் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு வழங்கிக் கொள்கிறார்கள் அல்லவா? ஆகவே நீங்கள் பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றுங்கள். இந்த அன்பளிப்பு கிடைக்கும்படி செய்யுங்கள். இந்த அன்பளிப்பு தாருங்கள். பிராமண பரிவாரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனப்பூர்வமான அன்பு மற்றும் சகயோகம் என்ற அன்பளிப்பு தாருங்கள். உங்களிடம் அன்பளிப்பு இருப்பு இருக்கிறதா? பாபா மற்ற பரிவாரத்துல குழந்தைகளுக்கு சகயோகம் கொடுங்க, அன்பு கொடுங்க. இப்போ உங்களிடம் அன்பளிப்பு இருப்பு இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? உதவி செய்யும் மனப்பான்மை இருக்கிறதா? முக்தி கிடைக்க செய்வதற்கான சக்தி இருக்கிறதா? யாரிடம் ஸ்டாக் நிறைய இருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். ஸ்டாக் இருக்கிறதா? ஸ்டாக் குறைவாக இருக்கிறதா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களிடம் ஸ்டாக் இருக்கிறதா? பாபா கேட்குறாங்க, அன்பு சகயோகம் பிராமண பரிவாரத்துக்கு கொடுக்க ஸ்டாக் இருக்கிறதா? உதவி செய்யும் மனப்பான்மை, சகயோகம் செய்யும் மனப்பான்மை இருக்கிறதா? அனைவருக்கும் முக்தி கிடைக்க செய்வதற்கான சக்தி இருக்கிறதா? பாபா கேட்குறாங்க, எல்லோருமே உயர்த்தினார்களா? ஸ்டாக் இருக்கிறதா? அப்படியானால் ஸ்டாக் வைத்து கொண்டு என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? எல்லாருமே ஸ்டாக் வச்சிருக்கோன்னு பாபா சொல்றாங்க. அப்படின்னா அது வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்க? சேமித்து வைத்திருக்கிறீர்கள். டீச்சர்களிடம் ஸ்டாக் இருக்கிறதா? அப்படியானால் கொடுங்களேன். பரந்த மனம் உடையவர் ஆகுங்கள். மதுபன் வாசிகள் என்ன செய்வீர்கள்? ஸ்டாக் மதுபனில் இருக்கிறதா? மதுபனிலோ நாலா பக்கமும் ஸ்டாக் நிரம்பி இருக்கிறது. ஆகையால் இப்போது வள்ளலாகுங்கள். சேமிப்பதோடு நின்று விடாதீர்கள், வள்ளலாகுங்கள். அதாவது இறைக்க இறைக்குதான் நீர் என்னாகும்? ஊற்றாகும் இல்லையா? அது போல பாபா கொடுக்கக்கூடிய சக்திகளை மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்கத்தான் அது என்னாகும்? சேமிப்பு கணக்குல இருக்கும். வள்ளலாகணும். கொடுத்து கொண்டே இருங்கள். சரியா? நல்லது. பாப்தாதா பார்ப்பார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜோனும் தங்களுடைய ரிசல்ட் ஓகே அல்லது ஓகே இல்லை என்றால் அதில் ஒரு கோடிட்டு அனுப்பட்டும். ஒருவேளை ஓகே இல்லை என்றால் வேறொன்றும் எழுதக்கூடாது. கடிதத்தை யாரும் படிக்க மாட்டார்கள். கடிதம் பெரிதாக இருந்தால் படித்து பார்ப்பதற்கு நேரம் இருக்காது. ஆதலால் ஓகே என்று மட்டுமே எழுதவும். ஓகே இல்லை என்றால் இடையில் ஒரு கோடு போட்டு விடுங்கள், போதும். இதன் மூலம் இன்னும் மார்ஜின் இருக்கிறது என்பது தெரிந்துவிடும். ஜோன் இல்லை என்றால் ஒவ்வொரு சென்டரும் எழுதட்டும். எல்லா சேவையிலும் பக்தர்களுக்கு, துக்கமாக இருப்பவர்களுக்கு, பிராமணர்களுக்குள் இந்த 3 சேவையில் ஓகே அல்லது ஒரு கோடு பரிவர்த்தனை சக்தி, உறுதி என்னும் சக்திகளை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும். நன்று.
आज भी देते हो बाबा पालना साकार की। धरती जाती सब यहाँ से झोली तेरे प्यार की। आज भी देते हो बाबा पालना साकार की। आज भी देते हो बाबा पालना साकार की। बच्चों के ऊपर हर पल तेरी ही छत्र छाया है। साकार कहाँ अव्यक्त कहाँ कोई ना अंतर आया है। तुमसे पाई दृष्टि हमने दृष्टि हमने दृष्टि हमने शिव निराकार की। आज भी देते हो बाबा पालना साकार की। आज भी देते हो बाबा पालना साकार की। साधना और शिक्षा वही है, मधुबन की हर रीत वही। सबके दिलों में पल रही है बाबा तुम्हारी प्रीत वही। तुमसे ही है जीवन में जीवन में जीवन में खुशियाँ सारे संसार की। आज भी देते हो बाबा पालना साकार की। आज भी देते हो बाबा पालना साकार की। ஓம் சாந்தி. அனைத்து அவ்யக்த ஃபரிஸ்தாக்களுக்கு அழகான காலை வணக்கம். நாம் பாப்தாதா மிலன் 2025-26 ஆண்டிற்கான மிலனை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பாப்தாதா சந்திப்பு 5வது அவ்யக்த மகா வாக்கியம் கேட்கப் போகிறோம். அதனை தாரணை செய்ய போகிறோம். அதற்கு முன் பாபா மிலன் 4வது அவ்யக்த வாக்கியத்தில் பாபா நமக்கு என்னவெல்லாம் சொல்லியிருந்தார் என்பதை ஒரு தடவை நாம் ரிவைண்ட் செய்து பார்ப்போம். வாருங்கள். பாபா நமக்கு 15/12/2025 அன்று ரிவைஸ் தேதி 15/12/2006 அவ்யக்த மகா வாக்கியம் நமக்காக அளிக்கப்பட்டது. அதில் பாபா நமக்காக சொன்ன தலைப்பு நினைவு சொரூபம் அனுபவ மூர்த்தி ஆகி ஒரு வினாடியில் தீவிர கதி மூலம் பரிவர்த்தனை செய்து பாஸ்வித்தானர் ஆகுக. இந்த தலைப்புல பாபா நமக்கு 3 விசேஷ பாக்கியத்தோட ரேகை
நம்முடைய நெற்றியில பிரகாசிப்பதை பார்த்துட்டு இருக்காரு. அது என்னன்னா, முதல் பாக்கிய ரேகை பரமாத்மா பாலனை, இரண்டாவது பாக்கிய ரேகை ஆசிரியர் மூலமான பாடத்தின் பாக்கிய ரேகை, மூன்றாவது சத்குரு மூலமாக ஸ்ரீமத்தின் பாக்கியத்தின் ரேகை. இந்த 3 ரேகைகள் ஆத்மா நம்முடைய நெற்றியில ஜொலிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தார். அப்ப எல்லாவற்றிலும் சிரேஷ்டமானது பரமாத்மாவுடைய அன்பான பாலனையின் ரேகை. பரமாத்மா பாலனையின் கூடவே எல்லாவற்றையும் விட அதிமேலானது. இந்த பரமாத்மா பாலனை அன்பு மிக குறைவானவர்களுக்கே இந்த பாலனைக்கு தகுதியானவராகிறாங்க. பிராப்திக்கு தகுதியானவர்களாக ஆகியிருக்கிறோம் குழந்தைகளாகி நாம் தான். மேலும் பரமாத்மா பாலனை எப்ப கிடைக்கும்? கல்பம் முழுவதற்குமே ஒரே ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் ஸ்லோகன் கூட இருக்கு இல்லைங்களா, இப்போது இல்லையே வேறு எப்போதும் இல்லை என்று. பாபா நமக்கு பரமாத்மா அன்பு, பரமாத்மா பாலனை, பரமாத்மா படிப்பு, பரமாத்மா பிராப்திகள் எல்லாமே நமக்காக தராரு. மேலும் ஸ்ரீமத்தோட அனுபவத்தையும் செய்ய வைக்கிறார். இந்த மாதிரி சதா பாக்கிய நட்சத்திரம் உங்ககிட்ட ஜொலிச்சுட்டு இருக்கா? சதா ஜொலிச்சுட்டு இருக்கா, இல்ல சில சமயம் மங்கி மங்கி விட்டு விட்டு ஜொலிக்கின்றதா? ஏன் மங்கி விடுகிறது உங்களுடைய பாக்கியத்தின் நட்சத்திரம்? சதா ஒளி வீசுவதில்லை. காரணம் என்ன? பாபா சொல்றாங்க, உங்களுடைய நினைவு ஸ்மிருதி சொரூபம் ஆவதில்லை. உங்களுடைய நினைவு எப்ப சொரூபம் ஆகிறது இல்லையோ அதுவரை நீங்க சக்திசாலியாக ஆக முடியாது. ஆனா நீங்க ஆத்மா, நான் அன்பான ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, நான் தூய்மையான ஆத்மா, நான் விஸ்வ கல்யாணக்காரி, நான் சுய பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஆத்மா, விஸ்வ கல்யாணக்காரி, இப்படி எல்லாம் நீங்க சிந்திக்கிறீங்க. வாஸ்தவம் தான். ஆனா சிந்திக்கிற போது இருக்கீங்க, ஆனா நினைவு இல்லாத போது, இந்த மாதிரி நீங்க சிந்திக்காத போது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, வீணான எண்ணங்கள் வருகின்றது. இப்ப வீணான எண்ணங்களும் சாதாரண எண்ணங்களும் வந்துருது. அதனால அது கலப்படம் ஆவதனால உங்களுக்கு நினைவு சொரூபம் ஆவதுல குறை ஏற்படுகிறது. இப்ப உங்களுடைய அனாதி சொரூபம் பாருங்க, அதுவும் நினைவு சொரூபம் தான். ஆதி சுரூபம் பாருங்க, அதுவும் நினைவு சொரூபம் தான். இப்ப சங்கம யுகத்துல கூட அந்த நினைவு சொரூபம் இருக்கணும் தானே. இப்ப ஸ்மிருதிஷோ சமர்த்து தான் சொரூபமாகும். எந்த அளவுக்கு ஸ்மிருதியோ அந்த அளவுக்கு தான் சக்திசாலி ஆக முடியும். எனவே இப்ப நீங்க நிகழ்கால அனுபவ மூர்த்தியாக ஆகணும். அதுதான் மிக உயர்ந்த சிரேஷ்டமான நிலை. எப்ப நீங்க அனுபவ மூர்த்தி ஆகுறீங்களோ அப்ப நீங்க மாயையால ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. உங்களுக்கு துக்கத்தின் அனுபவம் கூட ஏற்படாது. அதனால மாயையோட விளையாட்ட பாருங்க, அத சாட்சி சீட்ல இருந்து பாருங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இறங்கி விளையாட ஆரம்பிச்சிடுங்க. இந்த அனுபவத்துல குறை இருப்பது தான் உங்களை அனுபவத்தின் அத்தாரிட்டியாக இருக்க விடாம இருக்கு. எப்ப நீங்க அனுபவத்தினோட அத்தாரிட்டியாக ஆயிடுறீங்களோ அதுதான் ரொம்ப சிரேஷ்டமானது. எனவே சிந்திக்கிறீங்க, ஆனா சொரூபத்துலதான் அனுபவத்தின் குறை இருக்கு. அதனால பாபா சொல்றாங்க, இப்ப ஆத்மாக்கள் எல்லாரும் அனுபவம் மூலமாக தான் பிராப்தி அடைய